Good evening everybody. மாலை வணக்கங்கள். Am I audible? Am I audible இருக்கா? சூப்பர். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான செய்தி, ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியோடு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிஎஸ்சிசியில் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து, இம்பார்ட்டண்ட் எஜுகேட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து we are going to provide you the foundation classes of UPSC. நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸஸ். this classes என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will aid you to study and understand the NCERTs. ஓகே, NCERTஸை நல்லா உங்களை தெளிவாக படிக்க வைக்கும். இந்த கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு then you can go and read your NCERTs. இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்தந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ they will teach you particularly. ஓகேங்களா? ஸோ with respect to it, இதோடைய ஃபஸ்ட்டு இதோடைய உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், this is a online foundation course. Online course, recorded videos will be provided in the our AICSCC YouTube channel. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ recorded videos will be provided. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீடியோ ஒரு நாளைக்கு இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன வீடியோ அப்படின்னா, மார்னிங் வந்து 10 AM ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் 5 PM ஒரு வீடியோ வரும். ஓகே, அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் வரப்போகுது, அந்த வாரம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே டைம் டேபிளோடு உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த வீடியோ ஒன்று வரும். பிரின்சிபல் சார் பேசுவார். ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம டைம் டேபிள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ஃப்ரீ கோர்ஸ். 120 days வந்து இன்டென்சிவாக இருக்க போகுது. ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வீடியோஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்டி டெய்லி நியூஸ் டோஸ் வந்து இப்போது வீக்லி நியூஸ் டோஸாக மாறப்போகுது. ஆனால் பயப்படாதீங்க, சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுமே வந்து நான் லைவில் வருவேன். சாட்டர்டே வந்து சாட்டர்டே சண்டே மண்டே சண்டே சாட்டர்டே டியூஸ்டே இல்லைனா மண்டே, இந்த 3 நாளும். அதுக்கப்புறம் அடுத்த 3 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி, அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ ஆனால் 2 நாளில் கவர் பண்ணுவேன். இப்போ 5 நாளில் கவர் பண்ணதை அந்த இதில் 2 நாளில் கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸ் வந்து உங்களுக்கு காலையில் டிஎன்டி செஷன் இருக்கும். ஈவினிங் வந்து அதே மாதிரி 5 PM வந்து திவ்யா மேம் வந்து உங்களுக்கு சிசாட் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ ஆன்லைன் கோர்ஸ். எல்லாருமே வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் நிறைய நாள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்சிஆர்டி கோர்ஸ் எப்போன்ட்டு. திஸ் இஸ் த கோர்ஸ் விச் யூ ஹவ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார். ஓகே, இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்செப்ஷுவலாக வந்து உங்களுக்கு எல்லா கிளாரிட்டியுமே வந்து இந்த கோர்சஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இதில்? நம்ம இல்லைனா அடுத்து இதுக்கு போயிடலாம். டெய்லி கிளாஸஸ் இருக்கும், டெய்லி கிளாஸஸ். ஓகே, ஸோ காலையில் அதாவது வந்து 29 ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஆரம்பிக்குது. அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஜாம் பேக்டாக இருக்கும். லைவ் கிடையாது, ரெக்கார்டட் கிளாஸஸ். ஓகே, இது ஃபவுண்டேஷன் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் டெய்லி வந்துடுவேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ இன்றைக்கான நியூஸஸ்க்கு போயிடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்டியில் பார்க்க போகிறது இன்றைக்கான நியூஸ், ஜூலை 26க்கான நியூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Supreme Court has said that states
have unlimited rights to tax mineral rich lands. ஓகே, அப்போ சந்திரசூட் அவர்களும் அதுக்கப்புறமா வந்து 9 மெம்பர் ஜட்ஜ் வந்து ஒரு பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா, அந்த மினரல்ஸுக்கான டேக்ஸை வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்காங்கிறது தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து முடிவெடுத்தது. அதில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸுக்கு என்ட்ரி 49th, அதாவது வந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அப்புறம் யூனியன் லிஸ்ட்டுன்னு 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ லிஸ்ட் 2ல் ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ட்ரி 49th ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு கலெக்ட் டேக்ஸ் ஆன் லேண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் பில்டிங்ஸ். அப்போ அந்த லேண்டுங்கிற இடம் வந்து ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. அப்போ அந்த லேண்டு அப்படிங்கிறதுல அந்த ஸ்டேட் வந்து மினரலுக்குமே வந்து அவங்களால வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுங்க. அதில் எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஸ்டேட்ஸ் வந்து டேக்ஸ் போடக்கூடிய அந்த ப்ரொவிஷனை வந்து கர்டைல் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி கர்டைல் பண்ணக்கூடாது, திஸ் இஸ் அமௌண்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is a provision with respect to entry 50. அடுத்த ப்ரொவிஷன்லேயே இருக்குங்க. என்னன்னா, we can restrict the right of states to provide to have taxes on mineralsன்னு இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வேறு இது டேக்ஸுங்கிறது வேறு, ராயல்ட்டி அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த லேண்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த லேண்டை வந்து பயன்படுத்துறதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு லாயல்ட்டி கொடுப்பீங்க, அது வேற. மினரல்ஸுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் டேக்ஸ் போடுறதுங்கிறது வேறு. ஏன்னா இந்த டேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸை வச்சு தான் அவங்களுடைய ஃபிஸ்கல் ஃப்ரீடமே இருக்குது. ஸ்டேட்ஸோடைய ஃபிஸ்கல் ஃப்ரீடம் வந்து இந்த டேக்ஸஸை வச்சு தானே இருக்குது, நம்பி தானே இருக்குது. அந்த டேக்ஸஸை வச்சு தானே அவங்களால வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்த்து, பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டேட்ஸ்க்கு உண்டான அந்த ஃபிஸ்கல் ஃப்ரீடமை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய ஒரு சாராம்சம். ஓகேங்களா? இப்போ அடுத்த நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திரசூட் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். இதை நீங்கள் அப்படியே உங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதலாம். நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது சந்திரசூட் வந்து சொல்கிறது, இந்த சென்டென்ஸ் மட்டும் எடுங்க. Fiscal federalism entitles that the power of the state to levy taxes within the legislative domain carved out of them and subject to the limitations laid down by the constitution must be secured from the unconstitutional interference. ஓகேங்களா? unconstitutional interference by the parliament. இதுக்கு பேர் வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் கலரபிள் ரெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் ரெஜிஸ்லேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு லெஜிஸ்லேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால டேரெக்டாக அந்த இதில் வந்து எனாக்ட் பண்ண முடியாது, அந்த சப்ஜெக்டில் அவங்களால வந்து பண்ண முடியாது. இதை சாக்கா வச்சு அதில் வந்து ஓவர் ரைட் பண்ண விடுறது. இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆர் டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் ரெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. அதை தான் இவர் வந்து சொல்கிறாரு. திஸ் வெரி ஆக்ட் இஸ் வாட் டு சே, இது வந்து அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசமுடைய அந்த விஷயத்தையே எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பேஜில் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பேஜில் இருக்குது. இது என்னென்னா, கேரளாஸ் டயஸ்போரா ஓரியன்ட் போஸ்டிங் ட்ராஸ் MEA's ஃப்ளாங்க். ஓகே, அப்போ இதுதாங்க ப்ராப்ளம். இந்த ஃபெடரலிசமுடைய ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ அழகாக வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கலாம் பாருங்கள். இஷ்யூஸ் வித் ஃபெடரலிசம். இதில் வந்து கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னலாக வந்து சில கண்ட்ரீஸை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்காக கேரளாக்குள்ளேயே வந்து ஒரு IAS வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? செக்ரட்டரியா. பட் இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் டேக்கன் ரைட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். பிகாஸ் யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி 1ல் அதாவது வந்து லிஸ்ட் 1 என்ட்ரி 7ல் பார்த்தீங்க, ஐட்டம் 10ல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிளியர்லி மென்ஷன்டு தட்
the external affairs or foreign affairs is exclusively related to the central government or the union government. அப்போ அதில் நம்ம வந்து ஜுடிஷியல் ஓவர் ப்ரிடன்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து எம்இஏ வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வேணும்னா வந்து ஒரு பாலிசி கோஆர்டினேஷன் கோஹரன்ஸ் இருக்கலாம், பட் ஃபைனல் சே இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் பிகாஸ் நேச்சுரல், அதாவது வந்து என்ன சொல்லணும்னா ஓவரால் நேஷ்னல் கோஹரன்ஸ் வரத்துக்கு these kinds of decision related to the foreign affairs should only exclusively taken by the union government. State governments avanga ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா then the sovereignty, the very sovereignty of the union government வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். அதனால they are rightly condemning it. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் அனாலிசிஸை பாருங்க, உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேஸ் ஸ்டடீஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸாக எழுதலாம், எந்தெந்த டைமென்ஷன்ஸில் எழுதலான்னு நான் அடுத்த இதில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, தீஸ் ஆர் த டைமென்ஷன்ஸ் விச் யூ கேன் கம்பேர். இதை வந்து கம்பேர் பண்ணிலாம் கேட்க போகிறது இல்லை, பட் இந்தந்த டைமென்ஷன்ஸில் இதெல்லாம் எழுதலாம். இந்த டைமென்ஷன் சொல்லி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் சொல்லும்போது யுவர் ஆன்சர் வில் பி என்ரிச்ட். என்னென்ன டைமென்ஷன்ஸ், ஃபிசிக்கல் டைனமிக்ஸ், ஃபிசிக்கல் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டோடைய அட்டானமி சம்மந்தப்பட்டது, அதை நம்ம பாதுகாக்கணுங்கிற அந்த ஃபிசிக்கல் ஃபெடரலிசம் டைமென்ஷன்லையும், ஃபாரின் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் த நேஷ்னல் கவர்மெண்ட் பிகாஸ் unity and integrity of the country can be maintained by these kinds of fact. ஓகேங்களா, next constitutional boundaries அதே மாதிரி they should follow the constitutional boundaries. okay, state taxation powers வந்து should be within the dimension or dominion of the legislative domain of the state when it is explicitly mentioned in the constitution. அதை வந்து doctrine of colorable legislation வச்சு நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் எக்ஸ்க்ளூசிவ் பவர். எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து எங்கே இருக்கோ அதை நம்ம அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் வந்து மதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபெடரலிசம் இன் ப்ராக்டிஸ்ன்னு வரும்பொழுது பேலன்ஸ் ஆஃப் பவர். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் விச் இஸ் பியூட்டிஃபுல்லி கிவன் ஆர் கார்ட் அவுட் பை அவர் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, என்ன கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஸ்டேட் ஷுட் ஹாவ் தேர் ஓன் அட்டானமி in particular fields, in many fields, but within the domestic area. ஆனால் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னு வரும் பொழுது இல்லைனா வந்து ஆல் இண்டியா மேட்டர்னு வரும் பொழுது the final say should be taken by the central government. இதுதான் balance of power. So because of that only, even though we are federalaக இருந்தாலும் we have a unitary, a bias to the unitary system. Federal with a bias to the unitary system. ஓகேங்களா, அதனால் பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஃபெடரலிசமை கான்செப்டை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தேவையில்லை, நமக்கு ஃபெடரலிசமெல்லாம் காப்பாற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஃபெடரலிசமை நம்ம ஏன் எடுத்திருக்கோம்னா ஃபார் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபெடரலிசம் ஏன்னா இவ்வளோ பெரிய கண்ட்ரியை யூனிட்ரியாக ஆள முடியாது, அதுவும் இவ்வளோ பெரிய கண்ட்ரி வந்து ஹோமோஜீனியஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் சொசைட்டி, different cultures, different language, different race, different ethnicity, இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கவர்மெண்ட்டால் ஆள முடியாது. அப்போது அவங்களுக்கு தேவையான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக we have carved the states, ஃபெடரல் கான்செப்டை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனால் யூனிட்டிங்கிறது தான் நம்மளுடைய பிரதானம், ஃபெடரலிசமை காப்பாற்றணுங்கிறது நம்மளோட பிரதானம் கிடையாது. அதனால தான் we have created, our founding fathers have created a federal structure with a unitary bias where the concentration of powers is concentrated on Delhi or else union government கிட்ட கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதே நேரத்தில் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டுடைய அட்டானமியை மதிக்கணும், இன்னும் ஃபர்தர் சென்ட்ரலைசேஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், the very federal will broke out. அதுக்கு அவங்க அந்த டைம்லேயே வந்து யூனிட்ரி கவர்மெண்ட்டாக மாற்றிருப்பாங்களே, அவங்களுக்கு அதை பண்ண தெரியாதா? ஸோ மோர் டுவர்ட்ஸ் யூனிட்ரி கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஃப்ராக்மெண்டேஷன் இல்லைனா வந்து பால்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸும் நடக்கக்கூடாது. இது ரெண்டுத்துக்குமே வந்து பர்ஃபெக்டான பேலன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வேர் த கான்ஸ்டிடியூஷன் கம்ஸ் இன். கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாத்தையுமே தெளிவாக அழகாக வரமுறைப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் கோஆர்டினேஷன். இது எஃபெக்டிவாக இருக்கணும். எஃபெக்டிவ் இன்டர் கவர்மெண்டல் கோஆர்டினேஷன் வில் ப்ரமோட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்.
which ultimately benefits national integrity, unity, அது மட்டும் இல்லாமல் uplifting of the vulnerable sections. இதுதானே நம்மளோட அல்டிமேட்டான எய்மு. அப்போ இதுக்கு நம்ம போராடணுமே தவிர அதுக்கு பெட்டி இஷ்யூஸு இல்லைனா வந்து பார்ட்டி டைனமிக்ஸு, பொலிட்டிக்கல் டைனமிக்ஸு இது வந்து முதல்ல வந்துடக்கூடாது. நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஷுட் கம் ஃபர்ஸ்ட் தேன் த பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? அதுதான் இந்த கேஸ் ஸ்டடீஸில் நான் பார்த்தது. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார் நான் 2023 அட்டெம்ப்ட் கிளியர் ஆகலை. இப்போ மெயின்ஸ் ஆப்ஷனல் எத்திக்ஸ் ஜிஎஸ் டாபிக்ஸ் நாட் கவர்ட் இன் பிலிம்ஸ் படிக்கிறேன். நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து கவர்னன்ஸுமே வந்து பாலிட்டியில் லைட்டாக வரதான் போகுது. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே வரப்போகுது. ஸோ மெயின்ஸ் டாபிக்ஸுக்கும் இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ யூஸ் திஸ் செஷன்ஸ் ஆஸ் அ ரிவிஷன் செஷன். யார் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்கெல்லாம் கான்செப்ட் கிளாரிட்டி செஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் இதை அட்டன் பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு நான் விட்டுறேன். பட் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் டொமைன்றது பிரித்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில். இந்த என்ட்ரியில் இந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுன்னு யூனியன் லிஸ்ட்டு தனியாக, ஸ்டேட் லிஸ்ட்டு தனியாக, சென்ட்ரல், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ யூனியன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் பர்டிகுலராக 5 இம்பார்ட்டண்ட்டான சினாரியோஸை தவிர்த்து ஸ்டேட் லிஸ்ட்டில் கை வைக்கக்கூடாது, லெஜிஸ்லேஷன் பண்ணக்கூடாது. அப்படி யூனியன் லிஸ்ட்டில் சில விஷயங்களை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் அக்ரிகல்ச்சர் இருக்கா? அப்போது அக்ரிகல்ச்சருக்குள்ளே வராங்க அப்படின்னா தட் இஸ் மென்ட் அஸ் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஓகேங்களா? ஏன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஒரு லெஜிஸ்லேஷனை வச்சு கலர் பண்ணுறாங்க, இன்னொரு டொமைனுக்குள்ளே போகிறாங்க தெரியாமல். திஸ் இஸ் வாட் டு சே, திஸ் வில் பி ஸ்டக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட் வென் இட் இஸ் சேலஞ்ச்ட் அண்ட் இஃப் இட் இஸ் ப்ரூவன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, எஸ் கரெக்ட். கரண்ட் சுச்சுவேஷனில் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் வி வில் சி வாட் தீஸ் அண்ட் ஆல் வாட் இஸ் எவால்விங் இஷ்யூ. பட் ஃபெடரலிசம்னு வரும்போது உங்கள் நோட்ஸில் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸாக இருக்கணும். இதெல்லாம் எவால்விங் ஃபெடரல் கேசஸ். அப்படி எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ஸ் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் மெயின்டைனிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இஷ்யூஸ் ஆஃப் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டேக்கிள் பண்ணுது, இப்படிலாம் கேட்கும்போது இது அழகாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக எழுதலாம். ஓகே, ஆப்ஷனல் சப்ஜெக்டில் எது இம்பார்ட்டண்ட், எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். நீங்களாக தான் முடிவெடுக்கணும். நான் இந்த ஆப்ஷன் எடுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு முடிவெடுங்க. டேக் அ டிசிஷன், டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன். ஓகே, கண்டிப்பாக வரும். பங்களாதேஷ் வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வரும். வெஸ்ட் பெங்காலோடைய இஷ்யூவில் ஏன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணுது, இப்போ டீஸ்டா ரிவர் வாட்டர் இஷ்யூ வந்து தடுக்கிறாங்க. இட் இஸ் அ யூனியன் சம்மந்தப்பட்ட விஷயம். யூனியன் ஆஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ரைட். ஓகேங்களா? பட் வெஸ்ட் பெங்கால் வந்து கவர்மெண்ட் வந்து தடுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த டொமஸ்டிக் பாலிடிக்ஸ், டொமஸ்டிக் அந்த சென்டிமெண்ட்ஸும் வந்து அங்கே ப்ளே ஆகுது. ஓகேங்களா? அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் வந்து சென்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அதை எழுதலாம். ஸோ வாட் அல்டிமேட்லி நீடு, கோஆர்டினேஷன் இஸ் நீடட். நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஷுட் கம் ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்லணும் நம்மளுடைய ஆன்சர்ஸில். ஓகேங்களா?
ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியும் சாவர்னிட்டியும் சேம் கிடையாதுங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அல்டிமேட்லி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சாவர்னிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சாவர்னிட்டி அப்படிங்கிறது திஸ் ஹோல் திங் அப்படின்னா if you consider this circle as a sovereignty, ஓகேங்களா, அதுக்குள்ள one part of it is called a strategic autonomy. ஓகே, ஸோ அதுக்குள்ள வரும், அவ்வளோதான். ஏன்னா sovereignty is about having the complete independence to take decisions with respect to internal and external matters. Internals and external matters. ஆனால் இதுவே இங்கே பார்த்தீங்க ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ். ஓகே, எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ் எதில் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பையிங் ரஷ்யன் ஆயில் ஓகே அகேன்ஸ்ட் த சாங்ஷன்ஸ் ஆஃப் US and West. So that is our strategic autonomy. If you are part of both the Quad and BRICS, that is our strategic autonomy. If we are having the non-aligned movement, now it has been rightly called as multi-aligned movement, that is strategic autonomy. So it is an exclusive domain of external affairs. ஓகேங்களா, அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டொமைனாக இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டொமைன். அதனால் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிங்கிறது சாவர்னிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு உள்ளே வர வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடீஸ்னா, ஆமாம், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் போடுறீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை நீங்கள் நுழைக்கலாம் உள்ள. ஓகேங்களா, ஒரு 3 பாயிண்ட் தான் வருது, 4வது பாயிண்ட் தெரியல, ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைனா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா எக்ஸாம்பிள்ஸாக ஒரு லைனில் எழுதலாம். ஓகேங்களா, நான் கேஸ் ஸ்டடியாக ஏன் கொண்டு வரேன்னா உங்களுக்கு அது வந்து புரியணுங்கிறதுக்காக கொண்டு வரேன். நீங்கள் அப்படியே எக்ஸாம்பிளாக கேஸ் ஸ்டடியாக எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு லைனில் எழுத வேண்டிய எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இல்லீகல் மைனிங். இந்தியாவுடைய இல்லீகல் மைனிங்கை நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேங்களா, இல்லீகல் மைனிங்கில் இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேந்தர் நகர் அப்படிங்கிற ஒரு நகர் குஜராத்தில், அதில் 3 தொழிலாளர்கள் இல்லீகலாக வந்து கோல் மைன் பண்ண 3 தொழிலாளர்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து மூச்சு திணறி இறந்துருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ்பிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்பிக்சேஷன். ஓகேங்களா, மூச்சு திணறல் அது பேர். அது எதனால் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸோ க்ளவுஸோ இல்லை. ஓகேங்களா, அந்த ஒர்க்கர்ஸை வந்து அனுப்புனவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்களுக்கு சேஃப்டி கியர்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க்கு, இது எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கணும். அதை அனுப்பலை. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து அவங்க அதிகமாக சுவாசிக்கிறாங்க. சுவாசிக்கும் போது கார்பன் மோனாக்சைடு சுவாசிச்சா ப்ரொலாங் எக்ஸ்போஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டேர்ன் யுவர் ஹீமோக்ளோபின் into a semi-solid substances. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் தான் உங்களுடைய அந்த ஆக்சிஜனை கொண்டு போகும். உங்கள் ஹார்ட்லேருந்து எல்லாத்துலேயும் கொண்டு போகிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் தான். அப்போது அதால் மூவ் பண்ண முடியாது, செமி சாலிட் ஆகிடுச்சுன்னா அதால் மூவ் பண்ண முடியாது. அப்போ ஆக்சிஜன் அங்கங்கே தேங்கிடும். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடுவீங்க. அப்போ 1 hour 2 hours ப்ரொலாங் எக்ஸ்போஷர் ஆஃப் 2 or 3 hours of prolonged exposure of carbon monoxide will lead to death. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் that is happened in an illegal coal mining area. அது இன்னொரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட் டு சே எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டா இல்லைனா வந்து செக்லூடட் ஈவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், ஒடிசாவில் எல்லா இடத்துலையும் கோல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இல்லீகல் மைனிங் அங்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ரிமோட்டஸ்ட் பிளேஸில் இருக்கும், இல்லைனா ஈஸியாக ஆக்சசபிள் ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏரியா ரேட்டோல் மைனிங்கை இது பண்ணியிருப்பாங்க, ஆனால் இன்னும் ரேட்டோல் மைனிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஏன் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க? பிகாஸ் ஈஸியாக வந்து அவங்களால வந்து கோலை எடுக்க முடியும். ஓகேங்களா, ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்டெக்ரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, டக்குன்னு ஃப்ளட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழேயே அவங்க மாட்டிப்பாங்க. ஓகேங்களா, அதனால் அந்த இல்லீகல் மைனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குங்க. ஆனால் கோலை வந்து நேஷனலைசேஷன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிரிவாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா,
ஃபஸ்ட்டு வந்து 1971-72ல் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா குக்கிங் கோல், ஸ்டீலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோலை ஃபஸ்ட்டு நேஷனலைஸ் பண்ணோம். அப்புறம் 72ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் கோலையும் வந்து என்ன பண்ணுறோம்னா நேஷனலைஸ் பண்ணிடுறோம். அப்போ முழுசாக கோலை வந்து நம்ம நேஷனலைஸ் பண்ணிடுறோம். இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸால் அதை இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இல்லீகலாக வந்து கோலை எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்டட் டு த ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை ஒழுங்காக பண்ணணும். திஸ் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் த நீடிங் ஆஃப் த கோஆர்டினேஷன் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். பட் இப்போ அதுக்கான இது கிடையாது. இல்லீகல் இது மைனிங் ஏன் நடக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன, ஃபேக்டர்ஸ் விச் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த இல்லீகல் கோல் மைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இஸ் அன் எக்கனாமிக் ஃபேக்டர். ஓகேங்களா? எக்கனாமிக் ஃபேக்டர் அப்படின்னும் போது கோல் வந்து நமக்கு வந்து ஹை டிமாண்டில் இருக்குங்க. ஏன்னா எனர்ஜி நீடு வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எனர்ஜி நீடு அதிகமாக இருந்துச்சுன்னா கோலை வச்சு எலக்ட்ரிசிட்டி நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கோலோட நீடும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபஸ்ட்டு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் அதிகமான இல்லீகல் கோல் மைனிங் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல் மைனிங் கோல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே பாவர்ட்டியும் அதிகமான ஏரியாவாக இருக்குது. அப்போ நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் எல்லாருமே வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மித்து. ஓகேங்களா? அதை எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்காவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் தான் வந்து கோபால்ட் அதிகமாக கிடைக்குது. 67-70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோபால்ட்டோடைய ரிசர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காங்கோவில் தான் இருக்குது, காங்கோ பேசினில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அங்கே வந்து ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் அ அண்டர் டெவலப்டு கண்ட்ரி காங்கோ. ஓகேங்களா? அப்போது அவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் இருந்தாலுமே இட் இஸ் ஈஸிலி எக்ஸ்ப்ளாய்டட் பை த ஃபாரின் பிளேயர்ஸ் லைக் சைனா. ஓகேங்களா? அப்போ அதை யார் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வளர்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். நேச்சுரல் ரிசோர்ஸே இல்லை அந்த கண்ட்ரி இல்லைனா அந்த ஸ்டேட் வளரவே வளராதா அப்படின்னா அதுவும் கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கேரளா. நேச்சுரல் ரிசோர்ஸே இருக்காது. ஓகேங்களா? அங்கே வெறும் காயர் இண்டஸ்ட்ரி அது மட்டும்தான் இருக்கும். பட் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 0.1% தான் வந்து அவங்க பாவர்ட்டியே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பெஸ்ட் கவர்னன்ஸ்னால டெவலப் ஆன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்தாலே இட் ஓன்ட் என்ஷூர் த டெவலப்மெண்ட். அப்போது பாவர்ட்டி கூட சேர்ந்து இருக்கிறதுனால இல்லீகல் மைனிங் வந்து அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இல்லீகல் மைனிங் அதிகமாக நடக்குது. எக்கனாமிக் ஃபேக்டர் அது ஒன்று. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி வந்து வீக் ரெகுலேட்டரி விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, பிரைபரி, கரப்ஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ டைனமிக் ரிலேஷன்ஸ் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் என்னென்னா லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து லோக்கல் மாஃபியாஸ், கோல் மாஃபியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் அ அண்டர்கட் டீலிங். ஸோ அது வந்து அப்போ இல்லீகல் மைனிங்கை வந்து ஸ்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க கூட இருக்காங்க, மாஃபியாஸ் கூட வந்து கை கோத்துருக்காங்கன்னா நெக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அவங்களால எப்படி வந்து அந்த கோல் மைனிங்கை வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் டெக்னிக்ஸ். இதுவுமே வந்து ருடிமெண்ட்ரி மைனிங் டெக்னிக்ஸ், அதாவது வந்து எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸோ இல்லை எந்த ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் பொருட்களோ வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே தே ஆர் கோயிங் அண்ட் மைனிங் வித் த அசாடஸ் ரிஸ்க். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து பன்மடங்கு அதிகமாக வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் இன்க்ரீஸிங் த இல்லீகல் கோல் மைனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட GS3ல் வந்து உங்களை கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஃப்டி ரிஸ்க் ஆஃப் த ஒர்க்கர்ஸ். அப்போ என்னென்னலாம் சேஃப்டி ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரியான கோல் மைனிங் பண்ணுற இடத்துல ஒர்க்கர்ஸுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்? லேக் ஆஃப் சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் இருந்ததுன்னா அந்த 3 தொழிலாளர்கள் வந்து இறந்துருக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அசார்ட்ஸ். ஓகேங்களா? அந்த புவர் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து அங்கே இருக்கும். அப்போ கேவ்ஸ் வந்து கீழே விழுறதுக்கு, கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, திடீர்னு லேண்ட்ஸ்லைடு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அவங்கள உள்ளே இருக்கவங்கள காப்பாற்றவே முடியாது, மாட்டிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் டு த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். வெறும் கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ் தான் வரும்ன்ற அவசியம் கிடையாது. திடீர்னு வந்து ஹெவி மெட்டல்ஸ்
பொல்யூஷனும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லெட் மாதிரி குரோமியம் மாதிரி. ஸோ ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆர் க்ரானிக் அந்த டிசீஸ் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அன்ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்லாம் தெளிவோ அறிவோ இருக்காது, அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு இதை கொடுத்துருவாங்க, அந்த மைனிங் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, இவங்க போயிட்டு மைனிங் பண்ண வேண்டியதுதான். அப்போ அவங்க அன்ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸாக இருக்கிறதுனாலையும் அசாடு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல வெட்டணும், எந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க எந்த ஸ்ட்ரக்சர்னால் வந்து ரொம்ப கம்மியான இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அவங்க வெட்டிட்டாங்க அப்படின்னாலே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸுக்கு தான் தெரியும் எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுவும் லேக் ஆகுதுங்க. ஓகேங்களா? அப்போது என்னென்னலாம் இந்த ரெட்ரெஸிங் அந்த சேலஞ்சஸை எப்படியெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து it should have a jurisdictional, state should have the jurisdictional responsibility. அவங்க தான் வந்து அதை பண்ணணும், பிகாஸ் law and order is the state subject. அது மட்டும் இல்லாமல் that should be coordinated by the சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டவே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை இது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிடக்கூடாது. they should ensure the accountability of the state governments. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டிபெண்டன்சி. ஓகேங்களா? அப்போ லோக்கல் அந்த பாவர்ட்டியை வந்து குறைக்கிறதுக்கு, பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து மக்களை வந்து மேலே ஏற்றுறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா யார் ஒருத்தரும் வந்து ரிஸ்க்கான வேலையை வந்து செய்யணும்னு விரும்ப மாட்டாங்க. ரிஸ்க்கான வேலையை செய்கிறாங்கனாலே அவங்க அவ்வளவு டியராக வந்து அந்த பண தேவை இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அவங்கக்கிட்ட அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துட்டோன்னா அவங்க ஏன் வந்து ரிஸ்க்கான வேலையை செய்ய போகிறாங்க? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பியூரோக்ராட்டிக் அடல்ட்ஸு. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் அப்படி இல்லீகல் மைனிங் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று நடக்கலை, இல்லை நேஷ்னலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நடக்கலை, அதுக்கு முந்தின இடத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வி ஹாவ் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, சாவர்னிட்டிக்கு எக்ஸாம்பிளா? சாவர்னிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்தந்த இண்டிபெண்ட் கண்ட்ரிஸ் தான் சாவர்னிட்டிக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தனித்து முடிவெடுக்கும் திறன். ஓகேங்களா? நம்மளுடைய இன்டர்னல் மேட்டர்லையும் எக்ஸ்டர்னல் மேட்டர்லையும் தனித்து முடிவெடுக்கும் திறன் தான் வந்து சாவர்னிட்டி. தமிழில் அதுக்கு பேர் வந்து இறையாண்மைன்னு பேர். ஓகேங்களா? இறையாண்மை பெற்ற நாடு இந்தியா வந்து ஒரு இறையாண்மை பெற்ற நாடுன்னு ஏன் சொல்கிறோம்? பிகாஸ் வி ஆர் அ சாவரின் நேஷன் விச் ஹாஸ் பீன் என்ஷோர்டு பை த ப்ரியாம்பிள்லேயே அது இருக்குது. ஓகேங்களா? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா solemnly resolved to constitute India into a secular sovereign அதுக்கப்புறமா வந்து செக்குலர் சோஷியலிஸ்டிக் சாவரின் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் கண்ட்ரி அப்படின்றது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் சாவரின்னு அர்த்தம், இறையாண்மை பெற்ற நாடுன்னு அர்த்தம். ஓகே, ஓகே சார். ஐஆரில் வந்து ஐஆர் ரிலேஷனில் ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் நம்ம வந்து வாங்குகிறோம், ஆனால் ஈரானுடைய ஆயிலை வந்து நம்ம ஏன் வாங்கலைன்றதை கேட்டிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். முதல்ல 2020 நம்ம வாங்கலை, அண்ட் இந்தியா ஹஸ் ரைட்லி லேர்ன்ட் இஸ் லெசன்ஸ். ஓகேங்களா? அதனால தான் இப்போ வெஸ்டர்னோட சாங்ஷன்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சாங்ஷன்ஸ் மீறி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம். ஓகேங்களா? பிகாஸ் வி ஆர் ஹேவிங் அ ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஓகே, முதல்ல வாங்கலை, வி ரெஸ்பெக்டட் தர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் டீலிங். ஓகேங்களா? ஈரான் கூட. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் டீலிங் வித் ரஷ்யா. ஓகேங்களா? ஏன்னா வி ஆர் பார்கெனிங் வித் அவர் ஓன் பவர். என்ன பவர் நம்மக்கிட்ட, என்ன பவர் இருக்குது? மார்க்கெட் இஸ் அவர் பவர். இந்தியாவோட பவரே அதோட மார்க்கெட்டு தான், அதோட பாப்புலேஷன் தான், அதோட டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் தான். ஓகேங்களா? அப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸால் இந்தியாவை they can't what to say they can't ignore India. இந்தியாவை வந்து அவங்களால வந்து வெளிப்படையாக வந்து இக்னோர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இன்னொரு பெரிய எனிமி இருக்காங்க இன் த ஃபேஸ் ஆஃப் சைனா. அப்போ சைனாவை வந்து அடக்கணும் அப்படின்னா சேம் எக்கனாமிக் பொட்டென்ஷியல் அண்ட் பாப்புலேஷன் மைட் இருக்கக்கூடிய இந்தியாவால் தான் அடக்க முடியும். அடக்க முடியலனாலும் ஒரு டஃப் கொடுக்க முடியும். ஒரு பேலன்சிங் பவராக வந்து வர்றது இந்தியாவோட பொட்டென்ஷியலில் தான், இந்தியா கையில் தான் இருக்குது. பாகிஸ்தானை நம்ப முடியாது. பங்களாதேஷ்லாம் சின்ன கண்ட்ரி, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாளெலாம் ஒரு சின்ன கண்ட்ரி. அப்போது சைஸ்லையும் எக்கனாமிக் மைட்லேயும் பாப்புலேஷன்லேயும்
ஓரளவுக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்தியாவை நம்மளால் வந்து பகச்சிக்க முடியாதுன்னா இக்னோர் பண்ண முடியாது. இது ஸ்ட்ராட்டஜிக், அதாவது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். இதுவே எக்கனாமிக் கன்சிடரேஷன் வந்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ பவர்ஃபுல் மார்க்கெட். எந்த இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவை மனசில் வச்சு தான், இல்லை டெவலப்பிங் வேர்ல்டை மனசில் வச்சு தான் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து ப்ராடக்டை மேக் பண்ணப்படுது, இல்லை மிடில் கிளாஸ் பாப்புலேஷனை வச்சு தான் வந்து ப்ராடக்ட்ஸே மேக் பண்ணப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணாலுமே வந்து இங்கே தான் செல் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் அவர் அட்வான்டேஜ். ஸோ வி ஆர் ரைட்லி லிவரேஜிங் தட் அட்வான்டேஜ் டு அவர் காஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு அல்டிமேட்டாக வந்து நம்ம மேலே வரணும். ஓகேங்களா, இந்த ஃபாரின் பாலிசி there is no permanent enemy or permanent friend, there is only permanent interest of the country அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எனிமியும் இல்லை, நிரந்தரமான நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபாரின் பாலிசியில். இதை ஃபாரின் பாலிசிலையும் சொல்லுவாங்க, அரசியலையும் சொல்லுவாங்க. ஓகே, Singapore example for not having a natural resource, but yes, good, best example Singapore கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க கவர்னன்ஸ் பண்ணாங்கிறது ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடியே இருக்குது. ஓகேங்களா, போயிட்டு அவங்களுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியை போய் பாருங்கள். அவங்களுடைய 66 to 70% ஆஃப் த வாட்டர் தே ஆர் யூசிங் இஸ் ரீசைக்கிள்டு வாட்டர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ கண்ட்ரி வித்தவுட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஹவு தே ஹவ் பிகம் அ வேர்ல்டு பவர். ஓகே, எத்திக்ஸுக்கு நான் தான் சஜஸ்ட் பண்ணங்களேங்க, D.K. பாலாஜின்னு ஒரு புக் இருக்குது, லெக்சிகான்னு ஒரு புக் இருக்குது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பாருங்கள். ஓகே, பங்களாதேஷ் டீ ஸ்டார் ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக நான் சொன்னேன். ஓகேங்களா, அது அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இட் வில் கம் அகெயின். டிஎன்டியில் வரதான் போகுது. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லனாலும் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஸ்டார் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சிக்கிம். ஓகேங்களா, அப்போ அந்த சிக்கிம்லேருந்து பங்களாதேஷ் வழியாக வந்து இது வெஸ்ட் பெங்கால் வழியாக டார்ஜிலிங் வழியாக பங்களாதேஷுக்கு போகுது. ஓகேங்களா, அப்போ நார்த்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அது நிறைய வந்து இரிகேஷன் பொட்டன்ஷியலை நல்லா கொடுக்குது. அப்போது டீ ஸ்டார் ரிவரை வந்து ஷேர் பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் டிப்ரைவ் த இரிகேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் வாட்டர் சப்ளை ஆஃப் த வெஸ்ட் பெங்கால் பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து அக்குசேஷன் ஆஃப் பெங்கால் சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர். ஸோ இதுதான் அந்த இஷ்யூ. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஓகே, தமிழ்நாடு கர்நாடகா அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் நேரடியாக வந்து உள்ளே வந்து எதுவுமே பேச முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டு எந்த ஒரு ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்லேயுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டால் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இன்டர் வாட்டர் ட்ரிபியூனல்ஸ்லாம் வைப்பாங்க. ஓகேங்களா, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்ஸ்லாம் வைப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பூஜா கேத்கர் கேஸ் வந்து GS4ல் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் வந்து UPSC வந்து அவங்களுக்கு வந்து FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஷி ஹாஸ் நாட் பீன் கன்விக்டட் ஹெட். ஓகே, கன்விக்ட் ஆனவுடனே யூஸ் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. ஓகே, இல்லை அவங்க வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லீகல் மார்க்கெட்டில் வந்து அதை விற்றுருவாங்க. ஓகேங்களா, ஏன் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸே வந்து இல்லீகலாக வாங்கலாம் இல்லைங்களா, அவங்களால வெளில தான் இது பண்ண முடியலனாலும் ப்ரைவேட் கம்பெனிஸ் வாங்கலாம். இவங்களுடைய டொமஸ்டிக் எனர்ஜி நீட்ஸுக்குமே அவங்க கோலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. Sir, good evening sir. Yesterday I did my answer writing practice and today morning I wrote polity. Okay, I have, but I couldn't do well. It made me so upset and also made me to do even better when I got corrections. Okay, so don't worry about it. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சர்லாம் எழுத முடியாது. ஓகேங்களா, நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஆன்சர் எழுதணும்னு
ஃபஸ்ட்டு எடுத்ததே இல்லை ஓகேங்களா இனிஷியலாக அதெல்லாம் தான் நான் பண்ண தப்பு ஓகே அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் நான் ஆன்சர் ரைட்டிங்கே எடுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் எழுதவே ஆரம்பிக்கிறேன் ஸோ அதனால் நம்மளால் வந்து கிளியர்லாம் பண்ண முடியாது அப்போது இப்போதுலேருந்தே வி ஹாவ் டு பி மெயின்ஸ் ரெடி டிசம்பருக்குள்ளே வி ஹாவ் டு பி மெயின்ஸ் ரெடி ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் அ மீடியோக்கர் ஆன்சர் ரொம்ப கேவலமான ஆன்சராக கூட இருக்கட்டுங்க ஆனால் எழுதுங்க ஃபஸ்ட்டு எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ 2 மடங்கு எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன் 3 மடங்கு எழுதுங்க 2 மணி நேரம் படிக்கிறீங்களா 6 மணி நேரம் எழுதுங்க எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்பீடு வரும் அதுக்கப்புறம் எப்படி வந்து குறைக்கணும்னு தெரியும் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள் செல்ஃப் எவாலுவேட் எப்படி பண்ணலாம் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் இது வந்து நல்ல ஆன்சர் இல்லைன்ட்டு அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணலான்னா ஒரு டாப்பர் ஆன்சர் எடுத்துக்கோங்க அந்த கொஸ்டினையும் நீங்களும் ஆன்சர் எழுதுங்க டாப்பர் ஆன்சரையும் உங்களோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ அவங்க எந்த டைமென்ஷனில் யோசிக்கிறாங்க நான் எந்த டைமென்ஷனில் யோசிச்சிருக்கேன் நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த டைமென்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க எப்படி கவர் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து செல்ஃப் லேர்னிங் டெக்னிக்ஸ் ஓகேங்களா எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய உதவி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தான் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் யூ நீட் அ மென்டார் டு கைடு ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து ஒரு மென்டாரை பிடிச்சிக்கோங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுங்க பிகாஸ் யூ வில் பி ரெடி டு ரைட் அ டெஸ்ட் ஓகேங்களா கண்டென்ட் இருக்கும் உங்களுக்கு எழுதுறது எப்படின்னு தெரியும் தென் யூ கேன் கோ ஃபார் அ டெஸ்ட் பேட்ச் அப்புறம் எழுதி கரெக்ஷன் வாங்குங்க அதில் வந்து ஒரு இதில் கூட மிஸ் பண்ணிடாதீங்க மென்டார்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே போய் உட்காந்து கரெக்ஷன் வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஆன்சர் எழுத வரல இல்லை வந்து ரொம்ப தப்பாக வருது கரெக்ஷன் வரல பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகலை கவலையே படாதீங்க பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகலையா திருப்பி உட்காந்து படிங்க அவ்வளோதான் சிம்பிள் இது வரலையா திருப்பி உட்காந்து எழுதுங்க சிம்பிள் ஓகே ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஓல்ட் ஏஜ் அண்ட் டிமென்ஷியா ஓகேங்களா ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது ப்ராப்ளம் அங்கே தான் ஓகே ஸோ ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து குறையுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்போ ஃபெர்டிலிட்டி ரேட்னா என்னது அப்படின்னா உமன் அவங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு குழந்தைங்களை பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபெர்டைலான பீரியடில் எவ்வளோ குழந்தைங்களை பெற்றெடுக்க முடியுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னு அப்படின்னு சொல்லுவாங்க 2.1க்கு மேலே இருக்குன்னா தான் அது ஹெல்த்தி ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து பாப்புலேஷன் டிக்ளைனை நோக்கி போக போகுதுன்னு அர்த்தம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு 2.1% தேவை ஓகேங்களா பர்சன்டேஜ் தேவை ஓகே அப்போது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேட்டில் தான் 2.1க்கு மேலே இருக்கான் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் கீழே தான் இருக்குது 2.1க்கு கீழே தான் இருக்குது அப்போ இதுவும் ப்ளஸ் வந்து இன்க்ரீஸிங் த அதாவது வந்து இன்க்ரீஸிங் பொட்டென்ஷியல் ஆஃப் லைஃப் ஓகேங்களா நம்மளுடைய இன்க்ரீஸிங் பொட்டென்ஷியல் இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பாப்புலேஷனோட எண்ணிக்கை அதிகமாக போகுது இங்கே அப்போ இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுடைய பாப்புலேஷனில் 10% இருக்காங்க ஓகேங்களா அது எவ்வளோ 2050 ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆக போகுது அப்போ அவங்களுடைய கேர் அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் மெயினாக நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் லைக் டிமென்ஷியா அல்சைமர் பார்க்கின்சன் டிசீஸ் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை சமாளிக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அதை நீங்கள் இப்போ ஒழுங்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம டிமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கண்ட்ரிக்கு சம்பாரித்து கொடுக்க போகிற இல்லை சம்பாரித்து கொடுத்த ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தின நம்மளுடைய ஹெல்த் அதாவது வந்து நம்மளுடைய ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ண கான்ட்ரிபியூட் பண்ண அந்த இளைஞர்கள் வயசாகும்போது அவங்கள இந்த கண்ட்ரி எப்படி பார்த்துக்க போகுது அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும் ஏர்லி அந்த டிடெக்ஷன் இன்டர்வென்ஷன் கேர் நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும் ஓகே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிமென்ஷியாவுக்கும் சரி அதர் நியூரோ டீஜெனரேட்டிவ் இதுக்கும் சரி இல்லைனா வந்து ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏர் பொல்யூஷன் மாதிரியான விஷயங்கள் அப்புறம் பெட் ப்ரெஷர் ஓகேங்களா இதனாலையும் அதுக்கப்புறமா வந்து ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸ் இதெல்லாமே வந்து நம்ம தடுக்கணும் ஏர் பொல்யூஷன்லாம் எப்படி தடுக்கலாம்னா ஏர் பொல்யூஷன்ஸ் தடுக்கிறதுக்கு நிறைய மானிட்டரிங் இதிலிருந்து அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஓகே அப்போது பிபிலாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைசஸ் ஹெல்த்தி ஹேபிட்ஸ்
ஓகேங்களா. நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இப்படியெல்லாம் தடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதன் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிமென்ஷியா மாதிரியான அந்த டிசீஸை தடுக்க முடியும். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல்லையும் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, அப்புறமா வந்து கெனாட்டிக் கேர், அதாவது வந்து ஓல்டேஜ் கேர் உடைய அந்த சிஸ்டம்லேயும் சரி நிறைய பீடியாட்ரிஷியன்ஸை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி நம்ம யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே. ஓகே, Sir, where should I upload my answer writing? Today only I am seeing the class. Kindly guide me, sir. ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான், அதில் அப்லோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, there is no facility for uploading the answer writing. ஸோ நீங்களே வந்து அதை செக் பண்ணிக்கோங்க, ஆன்சரை வந்து நெட்டில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து Maharashtra bill about urban Naxal. Does Naxalism have something to do with communism? கம்யூனிசமுக்கும் நக்சலிசமுக்கும் எந்த ஒரு டைரக்டான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ கம்யூனிசம் அவங்க எப்படி வந்து அந்த மீன்ஸில் அடையிறாங்கன்றதான். கம்யூனிசம் இஸ் அ மீன்ஸ். ஓகேங்களா. எண்டு வந்து எப்படி இருக்கும், ஓகேங்களா, அதுதான் வந்து அவங்க எடுத்துக்கிறது. சாரி, கம்யூனிசம் இஸ் அ எண்டு. ஓகேங்களா. அவங்க எப்படியெல்லாம் அந்த மீன்ஸை எடுத்து அந்த கம்யூனிசம் அடையிறாங்கங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, கம்யூனிசம் வந்து உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்ன்ட்டு வந்து லெனின் சொன்னார். ஓகேங்களா, அது அவரோட மீன்ஸ். ஓகேங்களா. இங்கே வந்து மாவோ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் விவசாயிகளை வச்சு ஒன்று திரட்டி அவர் அந்த கம்யூனிஸ்ட் கோலை அடைஞ்சார். ஓகேங்களா. பட் த்ரூ வைலன்ஸ், இது எல்லாமே வைலன்ஸால் தான் நடக்குது. ஓகேங்களா. இங்கேயுமே வந்து நக்சல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெயில்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னால அங்கே வந்து அவங்க வந்து அந்த மாவோயிசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து டைரெக்டாக கம்யூனிசத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா. அர்பன் நக்சல்ஸ்னால் என்னன்றதை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மகாராஷ்டிரா பில்லு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், அதை ஒரு வாட்டி போய் பாருங்கள். அர்பன் நக்சலிசம்னா என்னங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகே, okay, good, super. Ashok Kumar is also giving nice points. Okay, good. நல்லா ஆக்டிவாக இருங்க, இதே மாதிரி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி வெரி குட் டு சி த இன்வால்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ டீச்சிங் மென்டல் வெல்பீயிங் வில் ரெடியூஸ் த சூசைட்ஸ். ஓகே, சூசைட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியாவில் இல்லைனா உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. சூசைட் இஸ் அ அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட். ஓகேங்களா. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, தடுக்கணும். ஓகே, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், இல்லைனா வந்து அது எந்த ஏஜ் குரூப்பில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 29 இந்த ஏஜ் குரூப்பில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சூசைட்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் பை ப்ரிவெண்டட் பை டைம்லி சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா. சிட்டிசன்ஸுக்கு அவங்க மற்றவங்களை வந்து பார்க்கறதுக்கான, அவங்களுடைய படிக்கிறதுக்கான அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இதில் என்னோட எண்ணங்களையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூசைட்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 1,00,000 பேர் வந்து இறக்குறாங்க சூசைட்ஸ்னால். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஹையர் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 29. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உலகத்தில் இருப்போம், நம்ம வந்து ஏதோ தனி உலகத்தில், பிகாஸ் வி ஆர் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் பபுள் ஆஃப் அவர் பேரண்ட்ஸில் வளர்ந்துருப்போம் 15 years வரைக்கும். ஓகேங்களா. அந்த பபுள்லேருந்து ரியாலிட்டிக்கு நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 29க்குள்ளே தான் வருவோம். சில பேருக்கு சீக்கிரமாக ரியாலிட்டிக்குள்ளே வருவாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஓகேங்களா. அப்போ வரும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தே வில் நோ த ரியல் ஃபேஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா. ரியல் ஃபேஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி இல்லைனா ரொம்ப நிறைய
அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளும் அந்த ஆசைகளும் இருக்கும். அது எல்லாமே நிராசையாக போகுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி வரும். ஒன்று கரியரில் இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருக்கலாம், எமோஷ்னல் லைஃப்பில் இருக்கலாம். இது மாதிரி எங்கே ஒன்றாலுமே வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திஸ் அடலசன்ட் ஃபேஸ். இந்த அடலசன்ட் ஃபேஸ் இஸ் அ டிமில்டஸ் ஃபேஸ். ஏன்னா வந்து நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்லேருந்து எல்லாமே நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ், யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், இல்லைனா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் கூட ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிட்டு தான் வருவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. பட் தெர் ஆர் சம் அதர் ஆஸ்பிரன்ஸ், நீட் மாதிரியான ஆஸ்பிரன்ஸ், ஓகேங்களா, நீட் மாதிரியோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஐஐடி அதில் கோச்சிங் எடுக்கிறவங்களோ இவங்களாம், இல்லைனா வந்து சாதாரணமாக வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிற அந்த பசங்களோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளி உலக எக்ஸ்போஷரே இருக்காது. தே ஒன்லி நோ டு ஸ்டடி, டு ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. 24 மணி நேரமும் அவங்கள படிப்புலேயே மட்டும் ஆழ்த்திட்டு வெளி உலக பப்ளிக் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், வாழ்க்கைனா என்ன, இந்த மாதிரியான புரிதலே இல்லாமல் வளர்த்துட்றாங்க. அப்போ வளர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபஸ்ட் டைம் ஹார்ட் பிரேக்ஸை அவங்களால தாங்க முடியல. ஓகேங்களா, இந்த ஹார்ட் பிரேக்ஸை தாங்க முடியாதவங்க, எடுத்துக்க முடியாதவங்களுடைய அதிகபட்சமான முடிவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சூசைட்ஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to expose our young children to take the failures. இந்த ஃபெயிலியர்ஸை தாங்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஆற்றலையும் வந்து நம்மளுடைய இளம் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் மூலமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. ஓகேங்களா, இது என்னோட கருத்து. அண்ட் இதுலேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து கிரேடட் லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்மளும் சொல்கிறோம். ஓகே, பட் இந்த படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூபிஎஸ்சி படிப்பு, அது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை இப்போ யூபிஎஸ்சி அதை தவிர்த்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும். யூபிஎஸ்சியோ டிஎன்பிசியோ இட் வில் மேக் யூ மோர் பெர்சிஸ்டன்ட். உங்களால் இதில் சமநிலையாக வந்து இருந்துட முடியும் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போனாலுமே ஜெயிச்சிருவீங்க. திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, but you have to be true to this study. Next, Jaishankar pushes for urgency in resolving standoff at LAC. So LAC ல வந்து ஜெய்சங்கர் அவர் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து சைனீஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இதில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து பற்றி அந்த பிளேசஸ் பற்றி பேசுகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெம்சோக் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஓகே, தெம்சோக். அதுக்கப்புறமா வந்து தீப்சங் பிளைன்ஸ் விச் இஸ் நியர் டு த தௌலத் பெர்க் ஓல்டி ரோடு விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை இந்தியா. அதுக்கப்புறமா வந்து கல்வான் வேலி, இந்த இடத்துல தான் வந்து கிளாஷஸ் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா இடங்களுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். லேக்கு மேலே இருக்குது இது. ஓகேங்களா, லேக்கு மேலே இருக்குது. இது எல்லாமே லடாக்கில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சாங்போ அப்படிங்கிற இந்த லேக்குக்கு கீழே இருக்கிறது தான் தெம்சாக். இந்த லேக்குக்கு மேலே இருக்கிறது கல்வான் அண்ட் தீப்சாங் பிளைன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப்ஸ் ரிலேட்டட் நியூஸஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேனல் வில் லுக் இன் டு த இஷ்யூஸ் ஸ்டாலிங் த பில் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைபல் கவுன்சில்ஸ். ஓகேங்களா, அது என்ன பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 125th அமெண்ட்மெண்ட் பில். தே வாண்டட் டு கிவ் மோர் அட்டானமி டு த 6th ஷெட்யூல் அட்டானமஸ் ஏரியாஸ். அது என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்டில் தான் அந்த 6th ஷெட்யூல் இருக்குது. ஏடிஎம் ஸ்கொயர் நோ மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம் ஸ்கொயர் நோ மணி, அதாவது அசாம், திரிபுரா, ஏடிஎம், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர் கிடையாது. அதுதான் ஏடிஎம் ஸ்கொயர் நோ மணி. ஓகே, ஸோ அசாமில் இந்த மொத்தமாக வந்து 10 இடத்துல வந்து ட்ரைபல் அட்டானமஸ் ஏரியா இருக்குது. ஓகேங்களா, இதில் இன்னும் நிறைய அட்டானமஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு 125th பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி போடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 2 ராஷ்டிரபதி பவனில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஆளோட பேரை மாற்றிருக்காங்க. 2 ஹால்ஸோடைய பேர். ஃபஸ்ட்டு ஹால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ தர்பார் ஹால். தர்பார் ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால் இருக்குது.
அதுக்கப்புறமா வந்து அதை வந்து என்னன்னு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கணதந்திரா மண்டப் அப்படின்னு மாற்றிருக்காங்க, கணதந்திரா மண்டப். ஓகே, அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கீ செரமனிஸ்லாம் நடக்குது, நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து முதல்ல தர்பார் ஆள்னு இருந்தது, இப்போ வந்து அதை கணதந்திரா ஆள்னு மாற்றிருக்காங்க, ரிபப்ளிகன் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணி. கனாஸ் அப்படின்னா ரிபப்ளிக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, சாக்கிய முனி இல்லைனா வந்து கணாக்களின் தலைவர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, புத்தரை வந்து கணாவோட தலைவர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தர்பார் ஆளுக்கு அப்புறமா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அசோக் மண்டப் அப்படின்ற அசோக் ஹாலை வந்து அசோக மண்டப் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா, அசோக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் கனோட்ஸ் சம் ஒன் ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த சஃபரிங். ஓகேங்களா, அவங்க பேர் தான் வந்து அசோக்குன்னு பேரான். ஓகேங்களா, ஹூ இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் சஃபரிங். அப்படி இல்லைனா இட் ஆல்சோ டினோட்ஸ் எம்பரர் அசோகா. ஓகே, அசோக் ஹாலை வந்து அசோக் மண்டபம்னு மாற்றிருக்காங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் விச் ஹாஸ் பீன் டன் பை ராஷ்டிரபதி பவன். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஸ்டோன்ஹெஞ்ச். ஸ்டோன்ஹெஞ்சுனா என்னது, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படிங்கிறது யூகேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதை வச்சு என்ன பண்ணலாம், சோலாஸ்டிஸ், அதாவது வந்து ஈக்வினாக்ஸ், அப்புறம் சோலஸ்டிஸ், சம்மர், வின்டர் சோலஸ்டிஸ், இது எல்லாத்தையுமே வந்து கணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த ஸ்டோன்ஸ், நிறைய ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வச்சு கணிக்க முடியும். அதுதான் ஸ்டோன்ஹெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் யூகே. ஓகேங்களா, அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆனால் அது வந்து கேட்பாரற்று இருக்குது அப்படிங்கிறத இந்த நியூஸில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு கதை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்ஏல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூஸை நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் ஆல்சோ பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எஸ்ஏ இன்ட்ரொடக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலர் இருக்கார். அவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியாவில் இருக்கார். சுமேரியாவில் கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன், கியூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையில் அவர் வந்து ஒரு டேப்லெட்டை எழுதுறார். டெரக்கோட்டாவால் மேட் பண்ண ஒரு டேப்லெட்டை எழுதுறாரு. அது எங்கே ப்ராபபிளாக போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய எலத்தங்கரை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் தான் போயிருக்கும் அப்படிங்கிறத இவங்களாம் வந்து கணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் கணிக்கிறாங்கன்னா அங்கே தான் நிறைய மெகாலித்திக் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஆனால் வந்து அந்த டேப்லெட் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, சுமேரியாலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க பல வருஷம் கழிச்சு. அதில் கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. அந்த கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் சுமேரியன் லாங்குவேஜுக்கும் திராவிடியன் லாங்குவேஜுக்கும் சில ஒற்றுமைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த எலத்தங்கரை சிவகங்கை மாதிரியான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இது எல்லாமே வந்து மெகாலித்திக் சைட்ஸ் வந்து கொளுச்சி வளர்ந்த இடங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்ட்ரோ ஆர்கியாலஜிக்கல் சைட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோ ஆர்கியாலஜிக்கல் சைட்னா என்னது, அதாவது அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு வர்டிக்கல் பில்லர், அது மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்டார்ஸை, மூன்ஸ் எல்லாம் வந்து ராத்திரி நேரங்களில் பார்த்து இது எர்த்தோடைய ஆர்பிட்டோட டில்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஈக்வினாக்ஸ் எங்கே வரும், அதுக்கப்புறமா வந்து சோலஸ்டிஸ் எங்கே வரும், இதெல்லாம் வந்து கணிச்சு அங்கேயே ஒரு ஸ்டோன்ஸில் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால தான் அந்த சைட் வந்து ஆஸ்ட்ரோ ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இவங்களை யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காலத்தில் ஆஸ்ட்ரானமி அப்சர்வேட் பண்ணுறவங்கள யாருன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் அறிவார்கள் அப்படிங்கிறவங்கள தான் வந்து லேர்ன்டு பீப்புள் தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. இவங்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கான். ஓகேங்களா, தமிழ் அறிவார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களோட அறிவை வந்து ஷேர் பண்ணுறாங்க, த்ரூ பேச்சு வழக்கிலேயே வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேச்சு வழக்கில் ஷேர் பண்ணுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனித்திரம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த மீனிங். ஓகேங்களா, disseminate what they learn to others and this form of learning is called as அனித்திரம். ஓகேங்களா, அனித்திரம் மூலமாக வந்து ஒருத்தவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த அறிவை இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரப்புறது, இதுவும் தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகேங்களா, இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சில ஸ்ரைன் சர்க்கிள்ஸும் இருக்குது. ஸ்ரைன் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்குவியல்கள் அது வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெகாலித்திக் கல்ச்சரில் தான் அந்த மாதிரி கற்குவியல்கள் இருக்கும். ஓகேங்களா, அந்த கற்குவியல்கள் வந்து அந்த சைட்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நடுக்கல் மென்ஹர் அப்படிங்கிற அந்த ஸ்டோன் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடுஸ் ஓன் ஸ்டோன்ஹெஞ்ச் சைட் விச் ஹாஸ் அ இம்பார்ட்டன்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் டூரிசம் பொட்டன்ஷியல் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ அது கேட்பாரற்று கிடக்கு அப்படின்ட்டு இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம், தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டோடைய தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து 1000 ரூபா 6th to 10th படிக்கிற மாணவர்களுக்கு, 6th to 12th படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எய்டடில் படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் மாணவர்களுக்குமே வந்து கொடுக்குறாங்க. இதோடைய அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா. அப்போது அதோட ஸ்கோப்பை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இது நியூஸில் இருந்துச்சு. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ், சைனாவும் டிக்ளைனிங் பாப்புலேஷன் தான். சூப்பர். சூசைட் ப்ரிவென்ஷன் டே இஸ் September 10. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐந்திரம் குட். 2K kids are affecting what 90s kids experienced from their parents are not getting by current generation from their parents. ஓகே, மேபி இருக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களா இருக்கும். ஓகே, பட் அப்படி வீட்டில் செல்லம் கொடுக்கும்போது வெளியில் வந்து அடி வாங்குவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த அவேர்னஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. எல்லாருக்குமே வந்து இந்த சூசைட் பற்றின அவேர்னஸ், அதே மாதிரி கன்சர்ன் இருக்கணும். இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளுடைய டைமை வந்து கொடுக்கறத தவிர பிக்கஸ்ட்டு ஹெல்ப் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அவங்க சொல்ல வரும்போது நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறுபடும். ஓகேங்களா. அதுக்கான நேரம் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து நேரத்தை கொடுத்துருக்கலாமோன்னு நம்ம கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணுற நிலமை வந்துடும். ஓகே, ஸோ இப்போ யாராவது உங்களை நம்பி வந்து வராங்க, பேச வராங்க அப்படின்னா கைண்ட்லி allocate your time if you can afford the time. ஓகே, ஸோ அதை சொல்லி 29லேருந்து நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ எல்லோரும் அதை பாருங்கள், பார்த்து நல்லா வந்து பயனடைங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் yet another initiative of AICSCC. ஸோ இதுக்கும் உங்களுடைய வழக்கம் போல் இந்த இதுக்கு என்ன மாதிரி ஆதரவு கொடுச்சிங்களோ அதை விட பன்மடங்கு கொடுங்க. ஸோ டிஎன்டியும் தொடரும். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வருவேன், சாட்டர்டே சண்டே வருவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.